இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு எது நல்லது. 73வது சங்கீதம் 28வது வசனத்தை முதல்ல பார்க்கலாம். சங்கீதம் 73:28 எது நல்லதுன்னு வேதம் சொல்லுகிறது. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆமென். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். முதல்ல தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஹல்லேலூயா. அண்டிக் கொள்ளுதல் என்ற வார்த்தையை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும். எப்படின்னா, திடீர்னு எங்கள் வீட்டில் ஒரு பூச்சிப்பட்டி வந்து அண்டிருச்சுங்க அப்படிம்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இங்கே ஒரு மூலையில் ஒளிஞ்சிக்குச்சு. அப்போ அண்டிக் கொள்ளுதல் என்றால் தேவ பிரசன்னத்தில் ஒண்டிக் கொள்ளுதல், அடைக்கலத்தில் மறைந்து கொள்ளுதல். ஹல்லேலூயா. அதான் அண்டிக் கொள்ளுதல். இன்னும் அதை புரிஞ்சுக்கணும்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பக்தன் அதை கொஞ்சம் நமக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லியிருக்கான் பாருங்க. யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள். அண்டிக் கொள்றதுன்னா என்னவா? தேவனிடத்தில் go near to God. தூரமாகவே நின்று சண்டே ஸ்தோத்திரம், மண்டே குட் பைன்னு சொல்லிடாத. ஆல் த டே ஆண்டவரோடு நீ பயணம் செய். அல்லேலூயா. சொல்லுங்க. சண்டே ஸ்தோத்திரம், மண்டே குட் பை இல்லை, அப்பயும் ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. எப்போதும் ஆண்டுடைய சமூகத்திலே இருக்கிறது, அவருடைய பிரசன்னத்திலே வாழ்றது. எத்தனை பேர் ஆமென்? திருப்பி வாசிங்க பிரதர். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். தேவன்கிட்ட சேரணும்னா என்ன செய்யணும்? உங்களை சுத்திகரிக்கணும். ஆமென். அப்புறம் இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவர்கிட்ட அண்டி இருக்கணும், சேர்ந்து இருக்கணும், அவர் பிரசன்னத்திலே இருக்கணும், அவரோடு சேர்ந்து நடக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? இருதயத்திலே ஒரு சுத்திகரிப்பு தேவை. சுத்திகரிக்கிறது அப்படின்னா சுத்தம் பண்ணுறது. ஒரு துணி அழுக்காயிடுச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம்? துவைத்து சுத்தப்படுத்துவோம். அப்போ நம்ம இருதயம் அழுக்காயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? இயேசுவின் ரத்தத்தால் அதை கழுவணும். எப்படி இயேசுவின் ரத்தத்தால் கழுவுறது? அவருடைய வேத வசனங்களை வாசித்து அதில் எது ஆண்டவர் பிழை அல்லது சரி என்று சொல்கிறாரோ அதன்படியாக நம்முடைய நினைவுகளை என்ன பண்ணணும்? நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இது வேணாம்பா அப்படின்னு பைபிளில் நமக்கு ஆண்டவர் பேசிட்டாருன்னா அந்த காரியத்தை என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பு பெற்று விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடணும். அல்லேலூயா. மீன் அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? போக கூடாது. சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அடுத்தது சொல்றார் ஆண்டவர் பரிசுத்தமாக்குங்கள். ஏற்கனவே லேவியராகமம் 20:21 நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்? பரிசுத்தம்னா மற்ற ஜனங்களை விட்டு உங்களை நான் என்ன பண்ணேன்? பிரித்தெடுத்தேன். அதுதான் பரிசுத்தம். அப்போ பரிசுத்தமாக இருக்குன்னா உலக போக்கோடு போவதல்ல, உலகத்தோடு சிநேகிதம் வைத்துக் கொள்வதல்ல, பிரிக்கெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எப்படி ஒரு தாமரை இலை தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் தண்ணி தாமரை இலைகளை என்ன பண்ணாது? ஒட்டாது. அது மாதிரி நம்ம உலகத்தில் இருக்கிறோம். சினிமா பாட்டு வரும், நக்கல் நையாண்டி வரும், ஆபாச பேச்சு வரும், அடுத்த வீட்டு பிரச்சனை வரும், அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். வந்தோன்னே நம்ம டேன் ஆகிடக்கூடாது. நம்ம மனசில் எந்த கரையும் ஒட்டாதபடிக்கு தேவனுக்கு பிரியமானவர்களாய் பரிசுத்தவான்களாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்? நான் இருக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது தான் நம்ம யாரை அண்டிக் கொள்ள முடியும்? தேவனை அண்டிக் கொள்வது முடியும், அண்டிக் கொள்ள முடியும். அப்படி அண்டிக் கொண்டு வாழ்ந்தால் என்னன்னா நல்லது. ஆண்டவன் நம்ம அருகில் இருக்கிறது இல்லை, நம்ம அவர் அருகில் இருக்கிறது என்னதுங்க? நல்லது. உடனே நம்மளை அவர் பிளஸ் பண்ணுவதற்கும் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவதற்கும் அது ஏற்றதாக இருக்கும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அறியாமையினால பாவங்கள் மூலமாக, தகாத எண்ணங்கள் மூலமாக ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே நம்ம கண்ணில் பட மாட்டேங்கிறாரு, நம்ம கூப்பிட்டாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்? இப்போ தூரம் போயிட்டோம். தயவு செய்து அன்பானவர்களே, எப்பொழுதும் ஆண்டவர் அண்டிக் கொண்டு வாழ, அருகிலேயே இருக்க, சுத்திகரிக்கப்பட்ட நினைவுகள், பரிசுத்தமான வாழ்க்கை உடையவர்களாக இருக்க
கர்த்தர் நமக்கு இந்த ஆலோசனை சொல்றாரு. அது என்னவா? நல்லது. சொல்லுங்க, தேவனை அண்டிக் கொள்வது நல்லது. ஆமே. இரண்டாவது குறிப்பு நம்ம பார்க்கலாமா? 147 சங்கீதம் முதல் வசனம், 147:1. அதுல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. தாவீது எழுதுறாரு, கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. கீர்த்தனம் பண்றதுன்னா என்னது? பாடல் பாடி துதிப்பது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம பாட்டை மனப்பாடம் பண்ண முட்டுறோம். புக் ஸ்டால் இருக்குது நமக்கு. இன்றைய ஒரு புக் வாங்குங்க. என்ன புக்கு? பாடல் புக்கு வாங்குங்க. இப்போ அங்கே ஜெபத்தோட்ட ஜெயிக்கிறதுன்னு புக்கு விற்கிதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த ஜெபத்தோட்ட ஜெயிக்கிறதுக்கான சிடி வாங்குங்க. சிடி பிளேயர் இல்லைன்னா அது ஒரு MP3யாவது உங்களுடைய மொபைலில் ஏற்றி அந்த பாடல்களை புக்கை பார்த்து பாடி மனப்பாடம் பண்ணி ஆண்டவரை அப்பப்போ ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ப்ரைஸ் பண்ணுங்க. நீங்க ரைஸ் ஆவீங்க. நீங்க ரைஸ் ஆவீங்க. ரைஸுக்கு 2-3 ஸ்பெல்லிங் இருக்குது. 3 ரைஸ் இருக்குது. குக்கரில் வைக்கிறது பேர் ரைஸ் தான். அதை நான் சொல்லலை. இப்போ சொல்றது ரைஸ்னா 70. ரைசிங் சன், இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படாமல் இருக்கவே முடியாது. தமிழில் என்னது? உதிக்கிற சூரியன். உதிக்கிற சூரியன் இல்லையா, உதய சூரியன். ரைசிங் சன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க எல்லாரையும் ரைஸ் பண்ண விரும்புகிறான்னு என்ன அர்த்தம்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு உதயத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் எல்லாம் உதய நிதியாக மாற போகிறீங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா என்னன்னா, எங்கே போனாலும் நீங்கள் பிரைட்டாக இருப்பீங்க, ஸ்ட்ரைட்டாக இருப்பீங்க, லைட்டாக இருப்பீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பிரைட்டாக இருப்பீங்க, ஸ்ட்ரைட்டாக இருப்பீங்க, லைட்டாக பிரகாசி பண்ணுவீங்க. ஏன்? கர்த்தர் உங்கள் மேலே ஒதுக்கிறார். இதுக்கு என்ன கேட்குறாரா? நீ துதிப்பா, புலம்பல் பாட்டு பாடாத. உங்கள் வீடுகள் தோறும் இந்த துதி எழும்பட்டும். உங்கள் ஆஃபீஸில், வண்டியில் போகும்போது வரும்போது. அல்லேலூயா. என்ன நடக்கும்? வாசிங்க. 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13வது வசனம். 2 நாளாகமம், 2 நாள் ஆகும் பாஸ்டர்ன்றாதீங்க. 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி துதிக்கும் போது ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆமென். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த மகிமையின் மேகம் இறங்கி வந்தது. அப்ப நீங்களும் கர்த்தரை துதிக்கும் போது உங்க இல்லத்தில் உள்ளத்தில் மகிமை இறங்கி கொண்டே இருக்கும். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. முதல்ல என்ன நல்லதுன்னு சொன்னேன்? தேவனை அண்டிக் கொள்வது நல்லது. 2வது தேவனை துதிப்பது நல்லது. 3வது சங்கீதம் 119:71. 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இங்கே பக்தன் சொல்றான், என்னுடைய சஃபரிங்ஸ் நல்லதுங்கிறான். இந்த உபத்திரவத்தை நம்ம யோசேப்டேருந்து புரிஞ்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு பிறந்த கொஞ்ச நாள்லேயே தம்பி பிறந்தாரு. தம்பி பிறந்தோன்னா அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இல்லாத யோசேப்பு. அப்புறம் ஒரு கனவு கண்டான். கர்த்தர் சொன்னான்னு போய் அண்ணன்ட்ட சொன்னான். எல்லாரும் பகைச்சாங்க. ஏன்னா உன்னையே தான் கர்த்தர் உயர்த்துவாரா, நாங்களாம் கீழே, நீ தான் மேலையா, பார்ப்போம் நான் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, பாலுங்கணத்தில் போட்டாங்க. அப்புறம் ஒரு அண்ணன் ரூபனுக்கு மட்டும் மனசு வருது, ஐயோ பாவம், என்ன இருந்தாலும் நமக்கு அப்பாவுக்கு பிறந்தவன்டா, 2வது அறமாக இருந்தாலும் நம்ம அம்மாட்ட பிறக்காட்டியும் வேறு அம்மாட்ட பிறந்தாலும் நம்ம அப்பாவுக்கு இது பிறந்து தொலைஞ்சிட்டான், இவனை தூக்கி விடுங்கடா கிணத்துலேருந்து தூக்கி என்ன பண்ணலாம், இங்கே போகிற வர வியாபாரிகிட்ட விற்றுருங்க அப்படின்ட்டான். உடனே வித்துட்டானுங்க. பக்கத்து ஊருக்கு அடிமையாக போன யோசேப்பு, அநாத யோசேப்பு, அண்ணனால் பகைக்கப்பட்ட யோசேப்பு, குழியில் விழுந்த போடப்பட்ட யோசேப்பு, அயல் நாட்டில் விற்கப்பட்ட யோசேப்பு. அங்கே போய் என்ன கலெக்டர் வேலை செஞ்சானா? கலெக்டர் தான், குப்பையை கலெக்ட் பண்ணுறது, குப்பை கலெக்டரு. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். குப்பல்ற வேலை, அடிமை வேலை, அதை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அதுக்கப்புறம் மேனேஜர் ஆனான், அப்புறம் சீஃப் ஆனான், அப்புறம் சீப்பாக போயிட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்?
செய்யாத தப்புக்கு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையான்னு ஜெயிலில் போய் அழுதுகிட்டு இருக்கான். ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் வந்துச்சு, அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். உபத்திரவப்பட்டது சொல்லுங்க நல்லது. ஆரம்பத்தில் கடினமா இருந்திருக்கலாம், ஆனா அவங்க முடிவு சம்பூரணமா இருக்கும். வசனம் சொல்லுது, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணம். சிங்காசனத்தில் உட்கார்ந்ததுக்கும் இவன் பிறந்ததுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, பல காரியங்கள் நடந்தாலும் மெயினாக ஒரு காரியம் நடந்துச்சு. ஆண்டவர் அவனை அந்த சீட்டுக்கு தகுதிப்படுத்தி கொண்டு வந்தார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களையும் ஆண்டவர் தகுதிப்படுத்திட்டு இருக்கார். உங்களையும் ஆண்டவர் தகுதிப்படுத்துவார். நோந்தில் சொல்லுங்க, பாப்பாட்டில் உங்களையெல்லாம் தகுதிப்படுத்துறாருங்க. ஆமே ஆமே. நமக்கு நாளைக்கு ரிசல்ட் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டோம், ஆடி கார் வாங்கிட்டோம், ராக்கெட்டில் பறந்துட்டோம், அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சில நேரம் உபத்திரவத்தினாலே நம்மை பொன்னாக விளங்க செய்வார். அந்த உபத்திரம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, எனக்கு ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்கல, இன்னும் ஆண்டவர் எனக்கு ஏன் பதில் தரலை, கண்ணும் காணாதவர் மாதிரி இருக்கிறாரு, இந்த ஒரு சின்னதை கொடுக்கறதுக்கு ஆண்டவரால் முடியாதா, ஏன் இப்படியெல்லாம் பாடுபடுத்துகிறாரு, என்னை கஷ்டப்படுத்துகிறாரு ஆண்டவர், என் கணவர் மாற மாட்டேங்கிறாரு, என் மனைவி இப்படி இருக்காங்களே, என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்களே. எந்த காரியமாக இருந்தாலும், உங்களை உபத்திரப்படுத்த எந்த காரியமாக இருந்தாலும் நல்லது. ஆண்டவர் அதன் வழியாய் உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு ஒரே நிமிஷத்துல எல்லா ஹிஸ்டரியும் ஆண்டவர் ஆல்ட் டெலீட் கண்ட்ரோல் பட்டன் அமுக்கி டெலீட் பண்ணிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரவம் நல்லது. யோசேப்பு போல என்னை ஆண்டவர் உயர்த்துவார். ஆனா ஒரு ஸ்கேல் உபதேசம் ஏற்கனவே சொன்ன பாருங்க, சத்தியம். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. மைண்ட்ல ஏத்திரணும். ஆண்டவர் நம்மளை உபத்திரவப்படுத்துறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில பொல்லாங்காய், அதாவது வெரி ஈவில் திங்க, ஒரு பொல்லாத கேன்சர் வியாதி, ஒரு இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட், இல்லாட்டி குடும்பம் பிரிஞ்சு சுக்குநூறா போறது, இதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். உடனே நீங்க உபத்திரவம் நல்லது அப்படின்னு நினைக்காதீங்க. இது தேவன். யாக்கோபு 1 படிச்சிருங்க, மனசுல ஏத்திருங்க. 13 சோதிக்கப்படுகிற எவனும், யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. சோ இப்ப நல்ல மைண்ட்ல ஏத்திருங்க. ஒரு கொடூரமான காரியத்தை வாழ்க்கையில அனுமதித்து தேவன் சோதிக்க பிசாசு வந்து கேட்கிறான். யோபு பக்தன் தான், ஆனா நீங்க அவன் ஜெபத்தை கேட்கறனால ஆசீர்வாதத்தை கொடுக்கறனால தானே உங்க மேல பக்தியா இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ வேணா சோதிச்சு பார்த்துக்கோ, ஆனால் அவன் உயிரை என்ன பண்ணாத, தொடாத. நம்ம உயிரை தொடுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஏன்னா அந்த ஜீவன் உயிரில் என்ன இருக்குன்னா, வெறும் சுவாச காற்று மட்டும் இல்லை, அந்த ஜீவன்ல உங்க ஹோல் லைஃபுக்கு வேண்டிய எல்லா எனர்ஜி இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமே. எல்லா எனர்ஜி இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புலம்பல் 3:26 கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ரட்சிப்புனா மீட்பு அல்லது காப்பாற்றுகிற ஒரு காரியம். பழைய விசுவாசிகளுக்கு தெரியும், புது விசுவாசிகள் கற்றுக்கொள்ளும்படியா நான் கேட்க போறேன். வாட் இஸ் த ஃபோன் நம்பர் ஆஃப் காட்? கடவுளுடைய ஃபோன் நம்பர் யாராவது அடிச்சு விடுறாங்க, அடிங்க. 33 333 333 தான் கடவுளுடைய ஃபோன் நம்பர். அது எங்க இருக்குது? எரேமியா 33:3 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை என்ன பண்ணுவேன்? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஆண்டவரை ஆபத்து நேரத்தில் ஃபர்ஸ்ட் கூப்பிடணும். எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கூப்பிடணும். இப்போங்க ஒரு பிரச்சனைன்னு, ஒரு வியாதினோன்னு நமக்கு தெரிஞ்ச டாக்டர் நினைப்பு வரும், ஒரு லீகல் இஷ்யூனோன்னு ஒரு போலீஸ் நினைப்பு வரும், ஒரு அவசரம்னோன்னு வேற ஏதாவது எலக்ட்ரிஷியனு, இல்லை எங்கள் அண்ணன் அப்பா அம்மா எல்லாம் நினைப்பு வரும். தப்பு கிடையாது, வரட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரை பிளேஸ் பண்ண தெரியுமா? புட் காட் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. தேவனை முதன்மைப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஏசப்பா இந்த காரியத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பார்த்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஜெபத்தை முடிச்சிட்டு அமைதியா உட்காருங்க. உட்கார்ந்தோன்னே கேளுங்க ஆண்டவர்கிட்ட, நான் அடுத்தது என்ன செய்யணும். அவர் சொல்லுவார், தேவைன்னா சொல்லுவார், இப்போ ஃபோன் பண்ணும்பார், இல்லாட்டி நேராக கிளம்பி போ அப்படிம்பார். போ. இந்த இதெல்லாம் உணர்வு தான், மனசுக்குள்ளே நடக்கும்.
ஒன்று போக சொல்லுவார், இல்லை ஃபோன் பண்ண சொல்லுவார், இல்லை எதுவுமே பண்ணாத பேசாமல் உட்காந்துரு ஒரு அரை மணி நேரம் அப்படிம்பார். அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். ஒரு 2 தடவை நீங்கள் பழகிட்டீங்கன்னா 3ஆவது தடவை தேவனுடைய நடத்துதலை அப்படியே நீங்கள் அறிந்து செயல்படக்கூடிய மனுஷராக மாறிடுவீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை வாசிக்க புலம்பல் 3:26. நம்பிக்கையோடு காத்துரு. பக்கத்துல சொல்லுங்க, நிச்சயமாக முடிவு உண்டு. அவன் நம்பிக்கை அடையாது, அவிசுவாசி இடம் கொடுக்காதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமா முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடாதிருப்பார்.